வெல்கம் டு த சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோதுமை அல்வா. அதாவது ஒரு சட்டுன்னு யாருன்னா கெஸ்ட் வந்தால் உடனே பண்ணுற மாதிரி அல்வா அது. இது வந்து ஒரு டம்ளர், இதில் வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு, ஒரு டம்ளர் பால், அப்புறம் 3 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, இதில் ஒரு டம்ளர் வெல்லம், பவுடர்டு வெல்லம், அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். இதை அடிச்சிட்டு வந்துடுறேன். பேனை அடுப்பில் போட்டிருக்கேன். பற்ற வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றிட்டு இதை அடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, இதை ஊற்றிக்கலாம். கலரிக்கலாம். எந்த இதில் வந்து நீங்கள் மாவு அளக்குறீங்களோ அதுலேயே எல்லாமே அளந்துக்கணும். பால் ஒரு டம்ளரு, காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் வந்து இது வெல்லம், பவுடர்டு வெல்லம், ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, நெய்யும் அதே அளவு. எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே நெய் அளவு, ஒரே அளவு. இது வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம மெதுவாக கிளறிட்டே இருக்கணும். இது வந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும், மாவு வெந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இது பண்ணி வரட்டும். சேர்ந்து அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், சேர்ந்து வருது. நம்ம ஊற்றினா நெய்யெல்லாம் வந்து வெளியே வந்ததுன்னா நம்ம இறக்கிட வேண்டியது. கொஞ்சம் நேரம் இருக்கும். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த பக்கம்லாம் வந்து ஒட்டாமல் நெய்யெல்லாம் வந்து நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்து ஊற்றிடுவோம். இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம கூடுதலாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் தேவையில்லை அப்படின்னு ஊற்றலை. நான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டாமல் வச்சுருக்காங்க. இன்னும் நெய் நிறைய விடலாம். விருப்பப்பட்டவங்க இன்னும் நிறைய நெய் விட்டுக்கோங்க. சும்மா ஒரு சின்ன இது தான் போட்டேன். எவ்வளோ வருது பாருங்க. கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆறினோன்னு சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி அளவோடு செய்து பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.